Hi guys, it's Senita and you're watching Senita Says What. So what's the best thing that happened to you today? Let me know in the comments. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா my favorite lipsticks of 2024. So நான் இந்த year full யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்ல some of my favorites நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். So let's see this. எல்லாமே நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போறேன். So first my favorite lipstick is Swiss Beauty brandோட 22 Brandy Harrington shade. நான் இந்த லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டு செகண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன் செக், இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து நான் இப்போ ஆல்ரெடி இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்வாட்சஸ் இப்போ பார்க்கலாம். பியூட்டிஃபுல் மாப். நீங்கள் என்னோட ஸ்கின் கலரில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். இப்போ லிப்ல ஸ்வாட்சஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து இது போட்டோன்னே ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு டெய்லி வேருக்கு, நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்னா இது டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் டெக்ஸ்சர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவே ஃபீல் ஆகாது, லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரியே இருக்காது. என் ஸ்கின் டோனா நீங்கள் என்னை நம்பி இது வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 22 Brandy Harrington. அடுத்து ஸோ மை செகண்ட் வாட்ச் எதுனா, லெட் மீ வைப் திஸ் ஆஃப். என்னோட செகண்ட் ஃபேவரட் என்னதுன்னா மார்ஸ்லேருந்து ஷேட் ரேஞ்ச் வந்து எனக்கு தெரில, பட் அதோட ஷேட் நேம் வந்து தாண்டியா எக்ஸ்ப்ளோஷன். இதோட இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. 04 மார்ஸில் தாண்டியா எக்ஸ்ப்ளோஷன். நான் இதோட ஸ்வாட்சஸ் இப்போ காட்டுறேன். இது வந்து ஒரு பிங்கிஷ் ரெட்டு கலந்து ஒரு பிங்க்கு. ஆக்சுவலாக இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பார்ட்டி வேறு அந்த மாதிரி போட்டிங்கன்னா. சி, இந்த லிப்ஸ்டிக்குமே ஒரு ரொம்ப இன்ஸ்டன்ட் பிரைட்டாக இருக்கும். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் இது ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட்ஸாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ 2 ஸ்வாட்சஸ் பார்த்தாச்சு. தேர்ட் என் ஃபேவரட் என்னதுன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு லிப் பாம். லிப் கேரில் லிப்ஸ்டிக்ஸ்ன்னு சொன்னேன், பட் லிப் ப்ராடக்ட்ஸ் லிப்ஸ்டிக் தாண்டி லிப் கேரில் வந்து லிப் பாம்ஸும் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ தான் நம்ம லிப்ஸ் ரொம்ப சப்பிளாக இருக்கும். இதுவும் என்னோட ஃபேவரட். இது வந்து விஷ் கேர்லேருந்து செரமைட் லிப் பாம் டிண்டட். இதில் வந்து கோஜிக் ஆசிட் எல்லாமே இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் இது ஒரு 3-4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன், நல்லாயிருக்கு. இதை ஸ்வாட்ச் பண்ணி இது ரொம்ப லைட்டாக தான் டிண்டட். இது கூட நீங்கள் சில டைம் வெறுமனே எங்கேயாச்சும் கிட்டக்க போகிறீங்கன்னா நான் டெய்லி நைட் இது அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். நீங்கள் கிட்டக்க போகிறீங்கன்னா இது மட்டுமே போட்டு போகலாம். லிப் பாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணணும். பிகாஸ் நீங்கள் நைட்டு தூங்குறப்போ அப்போ தான் இது வந்து நல்லா அது காலை எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சப்பிளாக இருக்கும் உங்கள் லிப்ஸ். ஸோ நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் இது வைப் பண்ணிட்டு, இது டிண்டட் தான், ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ வைப் பண்ணால். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட லிப்ஸ்டிக்லேயே ஃபேவரட் வந்து இது இப்போ என்னோட ரொம்ப ரீசெண்டான பர்ச்சேஸ். ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். மேப்ளின் சென்சேஷனல் லிக்விட் மேட்லேருந்து மேட் ஈஸி. ஓகே, இப்போ போட்டு காட்டுறேன். இதில் வந்து ஒன்று என்னென்னா, இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்மெல். சில பேருக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்மெல் ஒத்துக்காதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் கொஞ்ச நேரத்தில் காஞ்சப்புறமா அவ்வளோவா டாமினண்ட்டாக அடிக்காது. ஸோ இட் பி ரியலி நைஸ். இது வந்து லிக்விட் மேட். ஸோ கொஞ்சம் நீங்கள் காய விடணும். இது வந்து லிக்விட்னால கொஞ்சம் நம்ம இது வந்து அவ்வளோ ஈஸியாக வைப் ஆஃப் ஆகாது. நீங்கள் சாப்பிட்றப்போ, நீங்கள் வெளில போகிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, எதுவுமே இது வைப் ஆஃப் ஆகாது.
இந்த ரிமூவ் பண்ணுறதுமே ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இதோட ஸ்வாட்சஸ் இப்போ பார்த்துடலாம். சரிதா, ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிங்க் மேட், ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டப்போ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுவும் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ரேஞ்ச் தான். இது வந்து ஸ்டே ஆன் லிப் கிரையான் நம்பர் 19 ஆர்டிஸ்டிக் நியூட். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஷார்ப் பண்ணும். நான் வந்து லாக்மியோட டுவல் ஷார்ப்னர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இப்போ நான் ஷார்ப் பண்ண போகிறேன். இப்போ ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போட்டு காட்டுறேன் இருங்க. இதோட ஸ்வாட்சஸ் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இங்கே ஸ்வாட்ச் பண்ணுறேன். வெயிட், தெரியுதா? இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் லிப்ஸை. நீங்கள் வந்து இப்படி லிப்ஸ் ஒட்டுற ஃபீல் வரும். நீங்கள் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஒட்டுற ஃபீல், க்ரையான்னால அப்படி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட போகிறீங்க, 2 hours 1 hour தான் உங்களுக்கு ஒர்க்கு, அதுக்கு மாதிரி போடுறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு போகலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஏன் ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா ஆப்வியஸாக இப்போ நான் சொன்ன இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டி ஹெரிங்டன், அதுக்கப்புறம் மார்ஸோட தாண்டியா எக்ஸ்ப்ளோஷன், அதுக்கப்புறம் வந்து மேபிலினோட மேட் ஈஸி, இங்கே மேலே போட்டிருக்குது ஸ்விஸ் பியூட்டியோட 19 ஆர்டிஸ்டிக் நியூட். ஸோ இது நாலுமே ட்ரை பண்ணுங்கள். இங்கே நான் ஸ்வாட்ச் பண்ணது வந்து விஷ்கேரோட செரமைட் லிப் பாம். ஸோ இதுதான் இப்போ என் ஃபேவரட்ஸ் ஆஃப் 2024. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர் கைஸ்.